நீங்க வசியமை பத்தி தான் பேச போறோம். வசியமைன்றது ஒரு வகையான மூட நம்பிக்கை அப்படின்னு நிறைய மக்கள் சொன்னாலும் இது தெய்வீக பொருளுங்க. மூலிகை பொருட்கள்லாம் போட்டு அதுல ஒரு பூஜை பண்ணி அதுல யாகத்துல எடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 300-350 வகையான மைகள் பொருட்கள் போட்டு பண்றதுனால இது ஒரு வசியமையா கணக்கெடுக்கப்படுகிறது. வசியமை யார் யாருக்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபீஸ்ல நிறைய டார்ச்சர் கொடுக்குறவங்க, அப்புறம் வீட்டுல நிறைய டார்ச்சர் கொடுக்குறவங்க, கணவன் மனைவி டார்ச்சர்ல இருக்கிறவங்க, இப்படி டார்ச்சர் அனுபவிக்கக்கூடியவர்கள் இதை தொடர்ந்து வைத்து கொண்டு வந்தால் யோகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு வகையான யோகம் தான். இது கிடைக்கணும், இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது எழுதப்பட்ட விதி. இதை வாங்கறதுக்கு பெங்களூர்ல இருந்து வர்றாங்க, ஹைதராபாத்ல இருந்து வர்றாங்க, நாமக்கல்ல இருந்து வர்றாங்க, வந்து சென்னையில வந்து வாங்கிட்டு போறாங்க. இதை வாங்கறதுக்காக வர்ற மக்கள்லாம் நிறைய பேர் உண்டு. இது ஒரு வகையான அதிர்ஷ்டம், யோகம், திடீர் யோகம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே முயற்சி தான். முயற்சி நம்மளோடது, முடிவு கடவுளோடது. இதான் என்னுடைய தாரக மந்திரம். வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க பயன்படுத்திக்கலாம். பணம் இல்லாதவங்களுக்கு ரேட்டு கம்மியா கொடுக்குறோம், பணம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுக்குறோம்.